நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நாம் இருந்தவாறு தலைகளை தாழ்த்தி செபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் கூட உம்முடைய நல்ல சமூகத்திலே உம்முடைய இரக்கமுள்ள முகத்துக்கு முன்பாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. இம்மட்டும் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தந்த எல்லா கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் அப்பா. நல்ல வேளையிலும் உம்முடைய நல்ல சமூகத்தில் எங்களை தாழ்மையோடு அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை வழிநடத்த வேண்டுமென்று செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்க வேண்டுமென்று செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நன்மையான காரியங்களை நீர் செய்ய வேண்டுமென்று செபிக்கிறோம். இப்பொழுதும் நீர் எங்கள் கூட பேச வேண்டுமென்று செபிக்கிறோம். நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய சத்தம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே உண்டாக வேண்டுமென்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். அன்பார்ந்த ஜாஷ்வா டிவி நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவசேனை ஜெப ஐக்கியத்தின் மூலமாக ஜீவ வார்த்தை நேரத்தின் வழியாக உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த சந்தோஷத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த நாட்களிலும் கூட தேவன் நமக்கு புதிய நாட்களை நம்முடைய ஆயுசு நாட்களிலே கூட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சிறிய பாடலை பாடிவிட்டு தேவ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தா, ஜபம் நிறைந்த நேரம் தந்தார். வேதம் நிறைந்த இதயம் தந்தா, ஜபம் நிறைந்த நேரம் தந்தா. கண்ணி நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தா. கண்ணி நிறைந்த கண்கள் தந்தா, கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவனவன் தனக்கானவை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. இங்கே நாம் பார்க்கின்றோம், கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம், கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று நாம் சிந்தித்தோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்கின்ற காரியம் அது அல்ல, இதுவே முக்கியம் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அது அல்ல, இதுவே முக்கியம். அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம்.
இங்கே இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், அவனவன் தனக்கானவை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. நமக்காக மாத்திரமல்ல. இப்போ நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஊர்களிலே ஏதாவது ஒரு தொழில்களிலே அல்லது விவசாயங்களிலே அல்லது கூலி வேலைகளிலே எப்படி ஆகிலும் நாம் இந்த பூமியிலே ஜீவனம் செய்வதற்கென்று ஆண்டவர் நமக்கு ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றார். அந்த வேலை வாய்ப்புகள் அனைத்திலும் நமக்கு வருமானம் வருகின்றது. அந்த வருமானங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது, நமக்காக மாத்திரமல்ல, அதிலே பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. அப்படியானால் என்ன பொருள்? தனக்கானவை மாத்திரமல்ல, பிறனுக்கானவைகளையும் கொஞ்சம் நோக்கி பார்க்க வேண்டும். நம்மை சுற்றிலும் மனிதர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்மை சுற்றிலும் மனிதர்கள் எவ்வளவு தேவைகளோடு கூட இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களிலே நாம் மனிதர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழட்டும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் நல்லா இருக்கணும், அதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்கும் பொழுது வேதனைப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கானவைகளை மாத்திரமல்ல, பிறனுக்கானவைகளையும் நோக்கி பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் என்னிடத்தில் யாராவது தன்னுடைய கஷ்டங்களை சொல்லும் பொழுது அந்த கஷ்டத்தை என் மனதிலே, நான் கஷ்டப்பட்டு வந்தவன், என்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டங்களை நான் அனுபவித்திருக்கிறேன். ஆகவே அப்படி கஷ்டம் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு எதாகிலும் நம்மால் முடிந்ததை செய்வதற்கு நான் ஆசைப்படுவதுண்டு. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படி செய்யணும். ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பிய திருச்சபைக்கு எழுதுகின்றார், ஒவ்வொருவரும் அவனவன் தனக்கானவைகளை மாத்திரமல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. அப்படியானால் அடுத்த வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஏசப்பா நமக்காக இந்த பூமியில் வந்தார். எதற்காக வந்தார்? இயேசு எதற்காக இந்த பூமியிலே வந்து பிறந்தார் என்று சொன்னால், பாவ மனுக்குலம் மீட்படைவதற்காக, பாவத்தின் பிடியில் இருப்போர்களை விடுதலை செய்வதற்காக, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருப்பவர்களை விடுதலை செய்வதற்காக இயேசு இப்பூமிக்கு இறங்கி வந்தார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தனக்காக வரவில்லை, நமக்காக வந்தார். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் இயேசுவை முன்னிட்டு, இயேசுவை மேற்கோள் காட்டி சொல்லுகின்றார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் இந்த பூமியில் எதையாகிலும் சாதிக்க வேண்டுமென்றா இந்த பூமிக்கு இறங்கி வந்தார்? இல்லை. என் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க, என் பிள்ளைகள் பாவத்தில் இருக்கிறாங்க, சாபத்தில் இருக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க, கண்ணீரில் இருக்கிறாங்க, அவங்களுடைய கஷ்ட நிலைகளை மாற்றணும்னு சொல்லி இயேசு இப்பூமிக்கு இறங்கி வந்தார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. இயேசு பிறருக்காக, இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்காக, இந்த பூமியிலே இன்னும் வாழப்போகிற நமக்காக இயேசு பூமியிலே பிறந்தார். ஆகவே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக மாத்திரமல்ல,
நமக்கான சிந்தை மட்டுமல்ல, உழைப்பதெல்லாம் உண்பதற்கே என்று பெரிய பெரிய ஹோட்டலில் எழுதி போட்டிருப்பாங்க. அன்புக்குரியவர்களே, சாப்பிடுவதற்குத்தான், அதில் மறுப்பு சொல்ல முடியாது. ஆனால் எத்தனை மக்கள் பசியோடு இருக்கிறாங்க, எத்தனை மக்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்க, எத்தனை மக்கள் வேதனையோடு இருக்கிறாங்க. அவங்களையும் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் பிரியமானவர்களே. அவங்களையும் கொஞ்சம் யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அவர்களுக்கும் ஏதாயிலும் நம்மால் முடிந்த காரியத்தை, நாம் ஒரு 500 ரூபா சம்பளம் வாங்கினோன்னா நம்மால் முடிந்ததை முடியாத ஒன்றை ஆண்டவர் நம்ம மேலே வைக்கவே மாட்டார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நுகம் மெதுவாயிருக்கும், என்னுடைய நுகம் உன்னை அழுத்தாது, உன்னை பாரப்படுத்தாது, உன்னை துக்கப்படுத்தாது. என் நுகம் உனக்கு மெதுவாகத்தான் இருக்கும். ஏன்னா ஏசப்பா அவ்வளவு கடினமாக நம்ம மேலே பாரத்தை வைக்க மாட்டார், நம்ம மேலே வைத்திருப்பார். அது என்ன பாரம் என்று உங்களுக்கு தெரியும். நான் அது என்ன பாரம்னு என் மேலே வச்சிருக்கிற பாரம் எனக்கு தெரியும். உங்கள் மேலே என்ன பாரத்தை ஏசப்பா வைத்திருக்கிறார் என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இயேசு வைக்கிற பாரம் நம்மை தள்ளாது, கீழே தள்ளாது, நம்மை நடக்க விடாமல் பண்ணாது, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை எந்த கெட்ட பாதைக்கும் அது நடத்தாது. அந்த பாரம் நம்ம மேலே இருக்க அந்த பாரம் நம்முடைய வாழ்க்கையில் அமைதியைத்தான் கொடுக்குமே தவிர அமைதியை சீர்குலைக்காது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொருவரும் அவனவன் தனக்கானவையை மாத்திரமல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. தனக்கானவை அல்ல, பிறனுக்கானவைகளையும் நோக்கி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களை, இன்னொரு வேத வசனத்தை கூட நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ரோமர் 15ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவோம். அன்புக்குரியவர்களே, இங்கே பவுல் அப்போஸ்தலன் ரோம திருச்சபைக்கு எழுதுகிறார், ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணுமா, பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளை நாம் என்ன செய்யணுமா, செய்யணும். பிறரும் பக்தியாக இருக்கணும், நாம் பக்தியாக இருக்கிறோம், நாம் ஊழியம் செய்கிறோம், நாம் நல்லா சர்ச்சுக்கு போகிறோம், நாம் நல்லா பாடல் பாடுகிறோம், நாம் நல்லா ஜெபிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பிறருக்காகவும் இங்கே வேதம் சொல்லுகிறது, நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி, பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, பிறருடைய பக்தியையும் கெடுத்து விடாதபடி வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. நாமும் நல்லா இருக்கணும், நாமும் நல்லா ஜெபம் பண்ணணும், நாமும் நல்ல ஆண்டவர் கொடுத்த பாரத்தின்படி வாழணும். பிறருடைய பக்தி விருத்தியை கெடுப்பதற்கு ஏதுவான வாழ்வு நம்மகிட்ட இருக்கக்கூடாது. பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. சாப்பாட்டில் மட்டுமல்ல, உழைப்பில் மட்டுமல்ல, பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியத்திலையும் நாம் எப்படி இருக்கணுமா, பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நாம் இந்த பூமியில் வாழணும். நம்மை அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம் ஒவ்வொருவரையும் அநேக மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள்.
அவர்களுடைய பக்தி விருத்தியை கெடுப்பதற்கு ஏதுவான பாவ செயல்கள், தீமையான காரியங்கள் நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் இந்த ரோமாபுரி திருச்சபைக்கு எழுதுகின்றார். இன்றைக்கு நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து அநேகர் நடக்கிறார்கள், உங்களை பார்த்து அநேகர் செபிக்கிறார்கள், உங்களை பார்த்து அநேகர் வேதம் வாசிக்கிறார்கள், உங்களை பார்த்து அநேகர் தேவ ஆலயத்திற்கு வருகிறார்கள். உங்களை பார்த்து நடக்கிற மக்களுக்கு நீங்கள் தான் முன்னோடிகள், நீங்கள் தான் மாதிரிகள். அந்த மாதிரியை கெடுத்து போடாதபடிக்கு வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஒவ்வொருவரும் தனக்கானவை மாத்திரமல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. பிறனுக்கானவைகள் என்ன என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். பக்தி விருத்தியிலே பிறருடைய பக்தி விருத்தியை கெடுப்பதற்கு ஏதுவான வாழ்வு நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நாம் பொய் சொன்னால் நம்மை பார்க்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்க? இவனே பொய் சொல்லுதான், ஆமாம் நாம் கூட பொய் சொல்லலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைன்னா சிலர் என்ன நினைப்பாங்க, சே இவனே இப்படி தான் இருக்கிறான், அப்படி ஆனால் நாம் இந்த ஓட்டத்தில் ஓட வேண்டாம், போதும் அப்படின்னு சொல்லி நின்று விடுவார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, கூடுமான வரையிலும் பிறர் நம்மை கவனிக்கிறார்கள், பிறர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பிறர் நம்மை மாதிரியாக அநேகர் வைத்திருக்கிறார்கள். அதை மனதிலே மறந்து போகாதிருக்க அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொருவரும் தனக்கானவை மாத்திரமல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. பிறனுக்கானவைகளையும் நோக்கி ஓட வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. பிறர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நமது பின்னே வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் கெட்ட செயல்களை செய்வோம் என்று சொன்னால் அவர்கள் அந்த பிரயாணம் அவர்களுக்கு தடைப்படும். அவர்கள் அதை பார்க்கும் பொழுது வேதனைப்படுவாங்க, பக்தியில் குறைந்து போவாங்க. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, பிறனுடைய பக்தி விருத்தியை கெடுப்பதற்கு ஏதுவான வாழ்க்கை வாழ வேண்டாம் என்று ரோமாபுரி திருச்சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். பிறனுக்குரிய பக்தி விருத்தியை அழித்து போடாதே. தனக்கானவை மாத்திரமல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. தனக்கானவனை மாத்திரமல்ல பிறருக்குரிய காரியங்களையும் கொஞ்சம் யோசித்து பார்த்து நாம் நடக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தனக்கானவை மாத்திரமல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. இன்னொரு வேத வசனத்தை கூட நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த கொரிந்திய திருச்சபைக்கு எழுதுகிறார். முதலாவது நாம் சிந்தித்தோம், ரோமருக்கு எழுதின நிருபத்தில் வாசித்தோம், பிறருடைய பக்தி விருத்தியையும் பேணி பாதுகாப்பதற்கு ஏதுவாக முன்னே செல்லுகிற நாம் நடக்க வேண்டும். பிறன் நம்மை பார்த்து இந்த கர்த்தராகிய இயேசுவின் வழியில் நடக்கிற பிள்ளைகள்
நம்மை பார்த்து அநேகர் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். அவர்களுக்கு ஏதுவாக நாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் நிருபத்தில் எழுதுகிறார், ஒருவர் கறி சாப்பிடுகிறார், அவர்களுடைய மனம் புண்படாதபடிக்கு நானும் கறி சாப்பிடுகிறேன். ஒருவர் காய்கறி மட்டும்தான் சாப்பிடுவார், அவருக்கு முன்னாடி நான் இறைச்சியை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அவருக்கு முன்பாக நான் காய்கறிகளே சாப்பிடுகிறேன். எவ்வளவு அருமையான தலைமைத்துவம் பாருங்க. இப்படித்தான் இந்த கிறிஸ்துவின் பாதையிலே ஓடுகிற நாம நமக்கு பின்னாடி அநேகர் வந்து கொண்டிருக்கிறார்கள், என்னை பார்க்கிறார்கள். என்னை மாதிரியாக வைத்து நடக்கிற மக்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். நம்ம கண்களுக்கு அது தெரியாது, நம்ம கண்களுக்கு அது புரியாது. ஆனால் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஒரு தகப்பன் ஒரு தாய் குடும்பத்தில் எப்படி இருக்கிறார்களோ அவர்களை போலவே பிள்ளைகள் நடப்பார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை நாம் நினைக்கலாம் நம்மளை யாரும் கவனிக்கலை, நம்மளை யாரும் நோக்கி பார்க்கல அப்படின்னு சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவுக்காரர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நம்ம பிள்ளைகள் நம்மை போலவே வாழுகிறார்கள். நாம் என்ன பேசுகிறோமோ அப்படியே அவர்கள் பேசுகிறார்கள். நாம் வேத வாசித்தா நம்ம பிள்ளைகள் வேத வாசிப்பாங்க. நாம் ஜெபம் பண்ணினால் நம்ம பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுவாங்க. நாம் ஊழியம் செய்தால் நம்ம பிள்ளைகளும் ஊழியம் செய்வாங்க. நாம் தான தர்மங்களை கொடுப்பதற்கு முயற்சி எடுத்து அதை செய்தால் நம்ம பிள்ளைகளும் அதையே செய்வார்கள். அப்படியானால் என்ன பொருள்? என்னை பார்த்து என் பிள்ளைகள் செய்யும் பொழுது என்னை அநேகர் நம்மை பின்பற்றுகிறார்கள் என்பதை நாம் மறந்து போகாதிருக்க வேண்டும். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் இவ்வாறாக கூறுகிறார், ஒவ்வொருவனும் அவனவன் தனக்கானவை மாத்திரமல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. ஒன்று பிறனுடைய பக்தி விருத்தியை அழிப்பதற்கு ஏதுவான வாழ்க்கை அல்ல, பக்தி விருத்தியை உண்டாக்குவதற்கு ஏதுவாக நாம் வாழணும். இங்கே நாம் பார்க்கின்றோம், பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக எழுதுகின்றார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தையும் தேட கடவன். பிறனுடைய பிரயோஜனத்தையும் தேடணுமா? நாம் பிறருக்கு என்ன பிரயோஜனமாக இருக்கும், இவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா இருக்காதா, இதை பகுத்தறிந்து ஓட வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நாம் நிறைவுக்கு நேராக வருவோம். 32வது வசனத்தில், ரோமர் 10ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில், நான் என் கையின் பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. அன்புக்குரியவர்களே, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அநேகர் என்னை பின்பற்றி வருகிறார்கள், அநேகர் என்னை நோக்கி பார்க்கிறார்கள், அவர்களுடைய பிரயோஜனத்திற்கு ஏதுவாகவே நான் வாழ்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் கூறுகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உங்களை யாரும் பார்க்கலை, உங்களை யாரும் மாதிரியாக வைக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது தவறு. உங்களை அநேகர் பார்க்கிறார்கள், அநேகர் உங்களை மாதிரியாக வைத்திருக்கிறார்கள். நீங்கள் ஜெபம் பண்ணினா அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க, நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் அவங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்வாங்க.
உங்களை மாதிரியாக வைத்திருப்பவர்களுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பக்தியாய் காத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் இருந்தவாறு கண்களை மூடி செபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல வேளையிலும் கூட உம்முடைய நல்ல பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, அது அல்ல, இதுவே முக்கியம் என்று நாங்கள் சிந்திக்கிறோம். அப்பா தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் பக்திக்கு ஏதுவான வாழ்க்கையில் எங்களை அநேகர் பின்பற்றுகிறார்கள். அப்படி பின்பற்றுகிறவர்களுக்கு நான் விழுந்து விடாதபடிக்கும், நான் தவறான காரியங்களை செய்யாதபடிக்கும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று செபிக்கிறோம். எங்களை கட்டி எழுப்ப வேண்டுமென்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.